மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னது எதுக்குன்னு கூட நீங்க இன்னும் கேட்கவே இல்ல. என்ன, நீ வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? நாம ஒன்னா வாழ போறத நினைச்சு நீங்க யோசனை பண்ணவே இல்லையா? நான் அப்படி யோசனை பண்றதுனால தான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். வெறும் வார்த்தையால நம்ம பேசுறதுனால நம்மளால கண்டிப்பா ஒன்னா வாழ முடியாது மாமா. உங்களுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்க ஃபேமிலி ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன மது, அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கதை வச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சா என்ன? என் ஃபேமிலியில எனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீ பயப்படுறியா? உங்க ஃபேமிலியோட சுபாவத்தை பத்தி எனக்கு தெரியும். அதனால எனக்கு பயம் இல்லாமலாம் இல்ல. மது, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ற? உங்களுக்கு தான் இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுல, நல்ல சேலரியா வருது. நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒன்னாவே வாழலாம். மது, அது நாம 2 பேர் ஃபேமிலியும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது வெறும் கனவுதான். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா ஒரு ஃபிளாட்டுக்கு கூடி போயிடலாம். எனக்கு என் வீட்டுல இருக்கவே கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனந்தன் மாமா. மது, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் நல்ல சம்பளமும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அது கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா கம்பெனியோட நிலைமை அப்படிதான் இருக்கு. கம்பெனியோட நிலைமை மாறி வேலை எல்லாம் சரியா நடந்தாதான் என் வேலை பெர்மனன்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. இங்க பாருங்க, இன்னும் எத்தனை நாள் நான் வெயிட் பண்றது? கடைசியில பார்வதித்த மாதிரி நானும் ஆயிடுவேன்ல. மது, நீ வருத்தப்படாத. என்னதான் இருந்தாலும் உன்னை ரகசியமா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம 2 பேர் குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். வா, வண்டியில ஏறு. பார்வதி மேடம், நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். எதுக்காக வந்தீங்க? அன்னைக்கு நான் உங்களை பார்த்தப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்க மறந்துருந்தா அதை ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் ஞாபகத்துல தான் வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது. நான் குரூப்போட பக்கம் இருந்திருந்தா எனக்கு எந்த பலனும் கிடைச்சிருக்காது மேடம். நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட தெளிவுபடுத்தினாதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி கிடைக்கணும். அப்படி நடந்துக்கிட்டேன். உங்களோட உதவியை எதிர்பார்த்து தான் நான் இப்போ வந்திருக்கேன் மேடம். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உதவி கேட்டு வர்றது நல்லதுக்கு இல்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லாமல் கேட்க வேண்டியதாக போயிடுச்சு மேடம். எனக்கு உதவி பண்ணுங்க, ஒரு வேலை கொடுத்து உதவி பண்ணுங்க மேடம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க மேடம். என் குழந்தைய கொல்றதுக்காக உங்ககிட்ட கொடுத்தாங்கங்கிற விஷயத்தையெல்லாம் நான் முழுசா நம்புறேன். ஆனா அந்த குழந்தைய நீங்க கொல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க கொலை பண்ணலன்னு நான் எப்படி நம்புறது? நீங்க என்னோட குழந்தைய கொல்லாம இருந்திருந்தா அந்த குழந்தை இப்ப யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றதெல்லாம் போய் தானே? மேடம், இந்த விஷயத்துல மட்டும் என்ன ஒதுக்கி வச்சிடாதீங்க மேடம். நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். உங்களோட குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ இந்த நிமிஷமே அந்த குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பேனே. இங்க பாருங்க, நான் சுமந்து பெத்தெடுத்த என் குழந்தையோட முகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட கொடுத்து வைக்க முடியாத பாவி ஆயிட்டேன்.
அந்த குழந்தை இப்ப உயிரோட இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வலி எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. நான் உங்களுக்கு வேலை கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணியாகணுமே. என்ன உதவி? பழைய விஷயங்களை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் குழந்தை அப்ப யார்கிட்ட கிடைச்சதுன்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்க என்கிட்ட சொல்லணும். அப்படின்னா இதை நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? எனக்கு வேலை கொடுக்காம இருக்கிறதுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றீங்க. இங்க பாருங்க, உங்களால அது முடிஞ்சா மட்டும் நீங்க செஞ்சா போதும். நான் எதுக்கோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனா என்னால வாக்கு கொடுக்க முடியாது. கடைசியில வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுபத்ரா குரூப் மாதிரி நீங்களும் என்னை ஒதுக்கி வச்சிங்கன்னா என்னோட சுபாவம் மாறிடும். இந்து, என்னாச்சுன்னா உட்காருங்க. என்னாச்சு அனந்தனா, ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஃபைலை பார்த்தா தெரியும். அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாரு. அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? இந்த மாசம் நடந்த நம்ம கம்பெனியோட எக்ஸ்போர்ட் பிசினஸோட ஸ்டேட்மெண்ட். இப்படியே நடந்தா கண்டிப்பா கம்பெனியை மூட வேண்டியதுதான். போன மாசத்தை விட 4 கிளைண்ட்ஸ் கம்மியா இருக்காங்களே. அந்த கிளைண்ட்ஸ் போனதுக்கான காரணத்தை நான் சொல்லணுமா என்ன? ஜேபி தானே நீங்க நினைக்கிறீங்களா? நான் யூகிச்செல்லாம் சொல்லவே இல்லை, அவர் தான் அப்படி பண்ணியிருக்காரு. இந்த கிளைண்ட்ஸும் ஜேபியோட கம்பெனியும் டைப் வச்சிருக்காங்க. ஜேபியால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, உனக்கு தான் தெரியும்ல. இருந்தாலும் இந்த கம்பெனியோட சிஇஓ ஜேபியோட பழக்கம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு புரிய மாட்டேங்குது. அது நீங்க என்ன பத்தி தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாருங்கண்ணா, ஜேபியோட கம்பெனி அவங்களோட பிசினஸை வளர்க்குறாங்க. அதுக்காக அவங்க பண்ற ஒரு நார்மல் பிசினஸோட உபரியா நான் வேற எதையுமே பார்க்கல. ஸ்போர்ட்ஸ்ல எத்தனையோ டீமுங்க எதிராளியா இருக்காங்க. அதுக்காக அவங்க யாரும் ஒருத்தர் நல்லா விசாரிக்கிறது இல்லையா? அப்படின்னா நம்ம கம்பெனியோட தளர்ச்சிக்கு பின்னாடி ஜேபி இல்லைன்னு நீ சொல்ல வரியா என்ன? நான் ஒரு பொதுவான விஷயத்தை தான் சொன்னேன். இந்து, இதுக்கப்புறமாவது நீ உண்மையை புரிஞ்சுக்கோ. ஜேபி சிரிச்சுக்கிட்டே நம்ம கழுத்தை அறுக்கிறாரு. அந்த விஷயத்தை நம்பாதவங்கள இனி மீதி இருக்கிறது நீயும் பார்வதி சித்தியும் மட்டும்தான். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. சார், இந்த ஃபைலை மும்பைக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. நீங்க இது வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்லை. நாளைக்கு பார்க்கலாம் ஜோசப். நான் உங்களை நேற்றுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்வதி மேடமை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தமாவே இருக்கீங்க. ஏன் சார்? பார்வதி என்னைக்கும் என்னோட மனசுல நிறைஞ்சிருக்கிறவ. அது மாதிரி தான் என்னோட இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற நீங்காத தழும்பு அவ. அவளை நினைச்சு என்னைக்கும் வேதனைப்பட்டு இருக்கணுங்கிறது தான் என்னோட விதி. சார், நேத்தும் அவளை பார்த்தப்போ எங்களுடைய குழந்தைய பத்தி தான் நாங்க பேசணும்.
என்னோட குழந்தையோட முகத்தை பார்க்கறதுக்காக நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேனோ அது மாதிரி பல மடங்கு தவிச்சிட்டு இருக்கிறா என்னோட பாரு அவளை பார்க்கறதுக்காக. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாதே சார். யாருக்கும் தெரியாம யாரோட கைகள்லயோ அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குது. நான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் வச்சிருக்கக்கூடிய இந்த பிசினஸ் சாம்ராஜ்யம் என்னோட பாருக்கும் என்னோட குழந்தைக்கும் தான். ஆனா என்னோட மகன் இன்னைக்கு எங்கேயோ அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கிறா. நீங்க பார்வதி மேடம் கிட்ட இவ்வளோ அன்பு காட்டுறீங்கன்னும் போது ஷெனாய் குரூப்பை உடைக்க நீங்க முயற்சி பண்ணிருக்க கூடாது சார். ஜோசப், ஷேனாய்ஸ் குரூப்போட தலைவர் பார்வதியா இருக்கலாம். ஆனா அந்த குரூப்பை நான் அழிக்க நினைக்கிறது பார்வதி அழிக்கிறதுக்கு இல்ல. அந்த கம்பெனியில பார்வதி பேரை சொல்லி சுகமா வாழ்றவங்க இருக்கிறாங்க. பிரபாகர குரூப்பும் சுபத்ராவும் விஸ்வநாதனும் அவங்க கூட தான் என்னோட இந்த போர். அவங்கள ஒழிச்சு கட்டதான் நான் அந்த கம்பெனியை அடைய நினைக்கிறேன். அந்த கம்பெனி ஒழிஞ்சிச்சுன்னா தான் அவங்களோட சர்வ நாசமும் ஆரம்பிக்கும். அவங்க நாசமா போறதுக்காக பார்வதி மேடத்தோட பிசினஸை உடைக்கணுமா சார்? பார்வதியோட கம்பெனி அழிஞ்சாலும் அவளை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்ல ஜோசப். எங்கிட்ட உள்ளது எல்லாமே அவளுக்கு தானே சொந்தம், என் மகளுக்கும் தான். இனி 2 லட்சியங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கு ஜோசப். குரூப்பையும் விஸ்வநாதனையும் சுபத்ராவையும் பிச்சைக்காரனாக்குறது, என்னோட மகளை கண்டுபிடிக்கிறத, அப்புறமா பார்வதியை கல்யாணம் பண்ணணும். அது மட்டும்தான் என்னோட லட்சியம். அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். கடவுளே, என்னோட பொண்ணு, அவளை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஒருவேளை அவர் தேட ஆள் அனுப்பியிருப்பாரோ? கேட்டு பார்க்கலாம். ஃபோன் பண்ண வேண்டாம். ஏதாவது தகவல் கிடைச்சா அவரே எனக்கு சொல்லுவாரே. கடவுளே, என்னோட பொண்ண என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க. அம்மா, நீங்க இன்னும் மாத்திரை சாப்பிடலையா? சாப்பிட்றேன் இந்து, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதெல்லாம் முடியாது. நீங்களாவே மாத்திரை எடுத்து சாப்பிட்டதுனால தானே இங்க மாத்திரை மாறுச்சு. இதுக்கப்புறம் நான் எடுத்து கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டா மட்டும் போதும். சாப்பிடுங்க. இங்க பாரு இந்து, நீ என்ன மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதாது, கம்பெனி ஒர்க்கையும் கவனம் செலுத்தணும். உங்களையும் கம்பெனியையும் நல்லபடியா நான் நல்லாவே கவனிச்சுப்பேம்மா. ஜேபி கம்பெனியை டார்கெட் பண்ற மாதிரி உங்களை அழிக்கிறதுக்கு யாரோ டார்கெட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உன்னோட சந்தேகம் தான் இந்து. என்ன யாரு அழிக்க போறாங்க? அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சாட்சியோடு கொண்டு வந்து நிரூபிப்பேன். அப்ப நீங்க நம்பினா போதும். இங்க பாரு இந்து, நீ என்ன கவனிக்கிறத விட நம்ம கம்பெனி தானே இப்போ முக்கியமான விஷயம். கம்பெனி லாஸ் ஆகாம ரன் ஆகிறதுக்கு என்னன்னு நம்ம பார்க்கணும். ஷேனாய்ஸ் குரூப்பை கண்டினியூஸா உடைக்கிறதுக்காக ஒரு ஆள் முயற்சி பண்ணிட்டே இருக்காரே, ஜேபி. அவரோட தந்திரங்களை நாம புரிஞ்சுக்கணும்னா நாம அவர் கூட பழகணுமா? அதுக்கு தான் நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்லனா ஜேபி நம்ம கம்பெனியை கண்டிப்பா உடைச்சிருவாரு. இந்து,
ஜேபி அப்படி பண்ணுவாருன்னு நீ மட்டும்தான் நினைக்கிற. அவரோட பிசினஸ ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி விஷயங்களை செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். நம்ம கம்பெனி ஸ்டாஃபுங்கெல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருந்ததுனால தானே நம்ம பிசினஸ் லாஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்காக நீ ஜேபி குத்தம் சொல்லி என்னமா பிரயோஜனம்? அம்மா, கம்பெனியோட உண்மையான நிலவரம் என்னன்னு நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா வேலை செய்யறவங்களுக்கு சேலரி கொடுக்க கூட கம்பெனில ஃபண்ட் இருக்காது. இந்து, ஜேபி நமக்கு கொடுத்திருக்க ஷாக்கு சாதாரணமானது இல்ல. இங்க பாருமா, ஜேபிய நீ அவரோட வழியில விட்டுரு. அப்புறம் நீ நம்மளோட கம்பெனிய எப்படி லாபத்துக்கு கொண்டு போகணுங்கிறத மட்டும் யோசி. எனக்கு தெரியும் கொஞ்ச நாளாவே உன்னோட மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. உன் மனசை ஒருநிலைப்படுத்தி நீ நல்லா வேலை செய்ய பாரு, எல்லாமே சரியாயிடும். உன்னோட திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்து. நம்ம கம்பெனி முன்ன மாதிரி லாபத்துக்கு திரும்ப வரும், இந்த அம்மா நம்புறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேம்மா. ம். காரை சைட்ல நிப்பாட்டுங்க. எதுக்காகத்த என்ன இங்க வர சொன்னீங்க? நான் நம்ம வீட்டுக்கே வந்திருப்பேன்ல. அது என்னன்னம்மா, இது நம்ம வீட்ல வச்சு பேச வேண்டிய விஷயம் கிடையாது. என்ன அத்தை, ஏதாவது பிரச்சனையா? அபி, அத்தை மேல நீ எப்பவாவது கோவப்பட்டிருக்கியா? நான் உங்க மேல கோவப்படுற அளவுக்கு நீங்க எனக்கு எந்த கெடுதலும் பண்ணதே இல்லையே. நான் உனக்கு பண்ணது எல்லாமே கெட்ட விஷயம்தாம்மா. உனக்கு மட்டுமே சொந்தம்னு நீ ஆசைப்பட்ட என்னோட பையனை நான் இன்னொரு பொண்ணுக்கு கட்டி வச்சிட்டேன்லம்மா. நீ அதை நினைச்சு எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கேன்னு இந்த அத்தைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோசியர் சொன்ன ஜாதகத்தை நம்பி நான் எடுத்த முடிவு தான். அந்த முடிவுகள் தான் இப்போ உன்னையும் என்னையும் சேர்த்து வேட்டையாடுது. அத்தை, அபி, நான் இது எல்லாத்தையுமே பண்ணது நீ என்னோட மருமகளா வந்து அந்த வீட்டுல வாழணுன்றதுக்காக தான். ஆனா உன்னோட விதி அந்த குடும்பத்தோட ஒட்ட விடாம அனுப்பிருச்சு. எப்படி பார்த்தாலும் இப்பவும் நீ என்னோட மனசுல நீதாமா மருமக. இப்ப எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? அருணுக்கும் இந்துக்கும் இருக்கிற நெருக்கம் இன்னும் குறையவே இல்லை அபி. இப்போ என்னோட பையன் அருணோட மனசுல இந்த அம்மா இல்ல, இந்து மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இடையே இருக்கிற உறவு இன்னும் பலமாயிட்டு இருக்கு அபி. அது எனக்கும் தெரியும் அத்தை. ஆனா நாம என்ன பண்றது? இங்கேதான் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அபி. என்னோட உதவியா? நான் என்ன பண்றது? அருணுக்கும் இந்துக்கும் இருக்கிற நெருக்கத்தை நாம எப்படியாவது பிரிக்கணும். அப்படி பிரிச்சு வச்சா மட்டும்தான் நீ அருணோட மனசுல நிரந்தரமா இருக்க முடியும். அதை உன்னால செய்ய முடியலனா நீ இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். நான் அந்த இந்து மேல கார் இடிச்சு கொள்ளணும்னு பல தடவை முயற்சி பண்ணிருக்கேன் அத்தை. நான் அவளை கொன்னா ஜெயில போய் இருக்க வேண்டியதா இருக்குமேனு தான் நான் அதை பண்ணவே இல்லை. நீ எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? உனக்கு பதிலா அந்த இந்து தான் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு என்ன வழியோ நீ யோசனை பண்ண. நாம ஏதாவது பண்ணி அருணோட மனசுல இருக்க இந்துவை தூக்கி எறிய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை விட்டே இந்து வெளியே போகணும். அதை நீ தான் பண்ணணும். அப்படின்னா ரொம்ப சிரமமான வேலையை பண்றதுக்காக தான் நீங்க இப்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாமா, நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணிடுவ. இந்துவை முதல்ல கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பணும். இந்த விஷயத்துக்கு நீ முடிவு பண்ணாதான் நல்லபடியா நடக்கும்.
அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க உன்னை பார்க்க வந்தேன். நான் என்னத்த பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். நான் பண்றேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் போதும். புரிஞ்சுதாம்மா? இதை தான் நீ பண்ணியாக்கணும். இப்படி நீ பண்ணனா இந்துக்கும் அவளை பார்த்துக்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை உருவாக்கும். நானும் அதை தான் ஆசைப்படுறேன். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்துவோட அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது. மை கம் இன் மேடம்? எஸ், உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஷேனாய்ஸ் குரூப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் எதையுமே இதுவரைக்கும் யாருமே வழிமறிச்சு பிடிச்சதில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்ச ஃபுட் ப்ராடக்டோட கண்டெய்னரை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்ல கலப்படம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒப்படைச்ச ப்ராடக்ட்ல நான் தான் கலப்படம் பண்ணேன்னு நீங்க சொல்ல வரீங்களா? ப்ராடக்ட் யூனிட்டை தவிர வேற யாரால பண்ணிருக்க முடியும்? மேடம், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. நீங்க உட்காருங்க. வேண்டாம் மேடம், என்ன அவமானப்படுத்தாதீங்க. இது பாருங்க, நான் உங்க கம்பெனி நம்பி தான் ப்ராடக்ட் ஒப்படைச்சிருக்கேன். உங்களோட எக்ஸ்போர்ட் மேனேஜர் அருண் ஷனாய் என் குடோனுக்கு வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகேன்னு சீல் வச்ச மெட்டீரியல்ஸ் தான் இங்க வந்திருக்கு. ப்ராடக்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முழு பொறுப்பு நீங்க தான். ஒருவேளை என்னோட மெட்டீரியலை நான் கலப்படம் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்போர்ட் மேனேஜரால எப்படி கண்டுபிடிக்க முடியாம போச்சு? இது என்னோட தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.